No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. பசும்பொன்ல எடப்பாடிக்கு எதிராக எல்லா பிரிந்து போன சக்திகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் நாம் எடுத்துக்கலாமா? இந்த 4 பேரும் ஒன்றிணைந்த அதிமுக தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற தலைவர்கள். எனவே அதை நோக்கி அதிமுக பயணிக்கிறதோ என்கிற பார்வை வந்துருச்சு. பசும்பொன்ல எடப்பாடிக்கு எதிராக பிள்ளையார் ஸ்ரீநிதி எடுத்துக்கலாமா? நிச்சயமா 100%. அதுதான் சொல்றேன். அவர்கள் வந்தால் தன் பதவிக்கு ஆபத்து, தன்னை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் என்கிற பயம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அவர்கள் அந்த பயம் தேவையில்லை. பயந்த மாதிரி எல்லாம் இல்லையே சார். எடப்பாடி தீர்க்கமா தானே சார் முடிவு எடுத்துக்கிட்டு சார். நான் சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக பல்வேறு மூத்த முன்னோடிகள் இருந்தாங்க. அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு போனவர்கள் அவர் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன சார்? ஆதரவு நிலையில இல்லைன்னா எடப்பாடியார் போற எல்லா இடத்துக்கும் அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுறாங்களே சார். ஆதரவுலாம் அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவாங்களா சார்? சார், கூட்டம் கூட்டுறதுக்கு நீங்க அதை விட 4 மடங்கு 5 மடங்கு விஜய் கூட்டம் கூட்டிட்டு இருக்கிறார். எனவே கூட்டம் சேருகிறது இருக்குல்ல, அது ஓட்டுகளா மாறாது. 4 பேரையும் சேர்த்தே ஒரு 8%, 10% வாக்குகள் நிச்சயமா இருக்கு சார். டெல்டா மாவட்டத்தில், தென் மாவட்டங்களில், கொங்கு மண்டலத்தில் நிச்சயமாக இருக்கும். இப்போ இந்த வாக்குகள் வெளியேறுகிற பொழுது வெற்றி சாத்தியம் இல்லை. அதனால தான் தாவேக்காவை இவர் வலை வீசுறார். ஊருக்கு போய் கூப்பிடுறார். தாவேக்கா மதிக்கலை. தாவேக்கா வருமா? மிகப்பெரிய சந்தேகம். வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தானே வருவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என்ற விஜய் பிரச்சாரத்துக்கு வருவார்? ஒருபோதும் இல்லை. அதிமுக தாவேக்கா கூட்டணி சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அதுவுமே சாத்தியம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிறவர்கள் கட்சியின் நலன் கருதி ஒரு முடிவு எடுக்கிற பொழுது அதற்கு கட்டுப்படுவோம் என்கிற நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி கூட இப்ப இருக்கிறாங்க. ஓகே சார். இது சரியானது இல்லை என்று முடிவெடுத்தால் இவர்கள் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன் எல்லோரும் சேர்ந்து கட்டமைக்கிற பொழுது எடப்பாடி தனி மனிதராக போய்விடும். அது எப்படி சார் உருவாகும்? கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு சார். அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடைபெறும், எதுவுமே நடக்கும். ஒன்றுபட்ட அதிமுகவால் தான் திமுக வீழ்த்த முடியும்னு சொல்ல முடியுங்களா? 100% ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தான் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், திராவிட இயக்க ஆய்வாளர் திருமிகு துரை கருணா வந்துள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரா. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிக முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. இன்னைக்கு தேவரையா குரு பூஜை. இந்த குரு பூஜையை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளும் பசும்பொன்னுக்கு போய் மரியாதை செலுத்துவது வழக்கம். இன்னைக்கு காலையில் மிக முக்கியமான டெவலப்மெண்ட்டு, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அதே போல் செங்கோட்டையன் அவர்கள் 3 பேரும் ஒன்றா போய் தேவரையாவுக்கு மரியாதை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பேரும் ஒன்றாக செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அதாவது அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே தான் திமுகவை வீழ்த்த முடியும், அதிமுக ஒன்றுபடுவது காலத்தின் கட்டாயம்னு பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள், அதே போல் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல் ஓபிஎஸ் அவர்கள் 3 பேரும் ஒன்றா சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பில் டிடிவி தினகரன் அவர்கள் இல்லை. இதை சார் காட்டுகிறது. அதாவது பசும்பொன்னில் எடப்பாடிக்கு எதிராக எல்லா பிரிந்து போன சக்திகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் நாம் எடுத்துக்கலாமா? நம்ம கடந்த பல மாதங்களாகவே இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது ஒரு இன்னும் கூடுதல் சவாலாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த இடைக்கால பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கு பசும்பொன் தேவர் திருமகனாருடைய அந்த பசும்பொன் பூமியில் அந்த டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட மத்திய மண்டலம், தென் மண்டலம், மேற்கு மண்டலம், இந்த 3 மண்டலமும் மையம் கொண்டிருக்கு. ஆமாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகள் இவர்கள் எல்லோருமே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த 53 ஆண்டுகளாக அதிமுகவோடு பயணித்து வருபவர் மரியாதைக்குரிய திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள். அதே போல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு
இந்த கட்சியை வழிநடத்திய மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் முதலமைச்சராக அடையாளப்படுத்தப்பட்டு பல்வேறு பொறுப்புகள், கட்சியினுடைய பொருளாளராகவும் பல்வேறு பொறுப்புகளில் வழங்கப்பட்டவர். அவருடைய மறைவுக்கு பிறகு பிரதான ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் இருந்தவர். எல்லாம் வட்டச் செயலாளர், ஒன்றிய செயலாளர் மாதிரி எல்லாம் அவங்கெல்லாம் இல்லை. அதே போல் திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இந்த 30-35 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி வளர்ச்சியிலும் ஆட்சி அதிகார அந்த பகிர்வுகளும் கூட அவருடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக திரு டிடிவி தினகரனையும் பார்க்கலாம். அவரும் அவருடைய பங்களிப்பு என்பதும் பெரிய அளவில் இருந்தது. நீங்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவிர்க்க முடியாத சக்திகளாக இவர்களெல்லாம் இருந்தார்கள், கோலோச்சினார்கள். இந்த 4 பேரும் அந்த பசுமன் அந்த நிகழ்வில் பங்கேற்ற என்பது கட்சியினர் மத்தியில் ஒரு புத்து எழுச்சியை, புத்து உணர்வை கொடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். ஒன்றுபட வேண்டும், ஒன்றிணைந்த அதிமுக தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற தலைவர்கள். எனவே அதை நோக்கி அதிமுக பயணிக்கிறதோ என்கிற பார்வை வந்துருச்சு. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அது ஒரு புதிய உத்வேகத்தை, உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. இப்போ இந்த 3 பேர் பத்திரிகையாளர் சந்திப்புலையுமே இதுதான் சொல்கிறாங்க. கட்சி ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது ஒன்றுதான் எங்களுடைய குறிக்கோள். நீங்கள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் ஓபிஎஸ் போயிட்டாரு, திமுகவை சப்போர்ட் பண்ணி டிடிவி போயிட்டாரு, திமுகவில் பிடிமா கூட செங்கோட்டையன் இருக்கலாங்கிற மாதிரியெல்லாம் பொதுவெளிகளில் அரசியல் விமர்சகர்னு பல பேர் கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. யதார்த்தம் அதுவல்ல. இந்த கட்சி வலிமை மிக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போன்ற ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நிலைப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும் என்கிற 100% அக்மார்க் சிந்தனை உடையவர்கள் தான் திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன், திருமதி சசிகலா, தினகரன் போன்றவர் எல்லாம். தினகரன் கூட அமமுக என்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிட்டார். எனவே அவர் அதிமுகவில் இருக்கிறவர்கள் தான் அங்கேயே இருக்காங்க. அமமுக காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்தவர்கள் தான் அமமுக இருக்காங்க. அவர்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திருமதி சசிகலா அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி விடுவார்கள், ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக வருகிற பொழுது நாமும் அதில் இணைந்து தீவிரமாக களமாடுவோம் என்கிற எதிர்பார்ப்போடு தான் அமமுகவினரும் 100% நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அப்ப இதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லியை இந்த பசுமன் பூமியில போட்டு விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. சார், பசுமன்ல எடப்பாடிக்கு எதிராக பிள்ளையார் சொல்லி இதை எடுத்துக்கலாமா? நிச்சயமா 100%. அதுதான் சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வரையிலும் அவருடைய பிடிவாதத்தை தளர்த்துவதாக இல்லை. முடியவே முடியாது என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார். அது சுயநலத்தின் வெளிப்பாடுங்கிறது எல்லோருக்குமே புரிந்து விட்டது. நீங்க தொடக்கத்துல 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு சரிவை கட்சி சந்தித்து விட்டதுடனே இந்த நிலை நீடித்தால் 2026 நம்மால் வெற்றி பெற முடியாது, திமுகவை களத்தில் தோற்கடிக்க முடியாது என்கிற எண்ணமும் சிந்தனையும் அந்த மூத்த முன்னோடிகள் 6 பேருக்கு ஏற்பட்டதால தான் அங்கே போனாங்க. இல்லைன்னா எடப்பாடி சொல்றதை கேட்டுட்டு அவங்க இருப்பாங்கல்ல, வெளியில போனவங்க போகட்டும் அப்படின்னு. அவர்கள் கள யதார்த்தத்தை, தேர்தல் அரசியல் நிலவரத்தை, மக்களின் மனநிலையை முழுமையாக புரிந்தவர்கள் என்பதால் தான் அந்த முயற்சியை மேற்கொண்டாங்க. அந்த முயற்சி பலனளிக்கல. ஒரு 7-8 மாதம் காத்திருந்து பார்த்தார் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள். அவரை இப்போ சொல்கிறான் துரோகி, அவங்களோட போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை தொண்டன், அணுக்க தொண்டன் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் என்பதை அந்த கட்சியில் இருக்கிற எல்லோருக்குமே. நீங்கள் சார் இப்போ செங்கோட்டையன் கிட்ட எந்த பதவியும் இல்லை சார், அடிப்படை உறுப்பினர் பதவி தான் இருக்கு. அதையும் கூட நீக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, சஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கட்சியை விட்டு நீக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குங்கிற டோன்ல எடப்பாடி ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர் அந்த ஒற்றை தலைமை என்று போனதற்கு பிறகு கட்சியினுடைய ஆட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் முதலமைச்சர் என்கிற பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அவரால் பலன் பெற்றவர்கள், ஆதாயம் அடைந்தவர்கள், கட்சி பதவிகளை பெற்றவர்கள் அப்படியே இருக்கிறாங்க. அதை தாண்டி கீழே இருக்கிற கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் காலமெல்லாம் எந்த பிரதிபலனையும் பாராமல் கட்சிக்கு உழைத்து இரட்டை இலைக்கு வாக்களிப்பதை மட்டுமே தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர்கள். கட்சி பிரிஞ்சிருந்தா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தில் இருக்காங்க. அவங்க மீடியாவில் சொல்ல முடியாது, பேச முடியாது. அவங்கெல்லாம் உழைக்கும் வர்க்கம், அன்னாட கூலி வேலை பார்த்துட்டு வர்றவன். அவன் எலெக்ஷன் வந்தால் போய் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு அம்மா மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் இரட்டலை இதுதான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
ஆனால் அது ஒரு தவறானவர் கையில் போய் கட்சி ஒரு பின்னடைவை சரிவை சந்தித்திருக்கிறது என்கிற மனத்தாங்கல் ஆற்றாமை என்பது இருக்கிறது. ஓகே, அதை நீக்க வேண்டும் என்பதற்காக தான் சார். ஒன்றும் இல்லை சார், வெளியே 4 பேர் போயிருக்காங்களே, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அதே போல வந்து செங்கோட்டையன். இவங்க 4 பேர்கிட்ட என்ன கட்டமைப்பு இருக்கு, என்ன பலம் இருக்கு? ஆனா எடப்பாடியார் கிட்ட தானே கட்சி இருக்கு, பொதுக்குழு இருக்கு, செயற்குழு இருக்கு, எல்லாமே அதிமுகவே வந்து எடப்பாடியார் கிட்ட தானே இருக்கு. எடப்பாடியார் தலைமையை இவங்க 4 பேர் ஏத்துக்குவதால என்ன சிக்கல் இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். இல்லை, நான் தொடக்கத்தில் முதல் பதிவில் சொன்னது மாதிரி அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி முதன்மை பொறுப்புக்கு வந்த காலம் முதலே பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். திரு ஓபிஎஸ் அவர்களை ஒருங்கிணைப்பாளர் என்று நியமித்து விட்டு, துணை முதலமைச்சர் என்று நியமித்து விட்டு, ஆட்சியும் கட்சியும் நாம் இருவரும் இணைந்து நடத்துவோம் என்று பேசி அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். வெற்றி பெற்று விட்டார், மாற்று கருத்து இல்லை. கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதான் திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன், திருமதி சசிகலா, கூடுதலாக திரு தினகரனும் இந்த கட்சியை காப்பாற்றியே தீர வேண்டும். 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசிய இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி எம்ஜிஆருடைய கனவுகளை, எண்ணங்களை, லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த கட்சி நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இவர்கள். கட்சியை நீங்கள் தன்னுடைய சுயநலத்தால் அவர்கள் வந்தால் தன் பதவிக்கு ஆபத்து, தன்னை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் என்கிற பயம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அவர்கள் அந்த பயம் தேவையில்லை. பயந்த மாதிரி எல்லாம் இல்லையே சார். எடப்பாடி தீர்க்கமா தானே சார் முடிவு எடுத்துக்கிட்டு சார். நான் சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக பல்வேறு மூத்த முன்னோடிகள் இருந்தாங்க. நம்ம பதிவில், நம்ம ஆதன் தொலைக்காட்சியில் பலமுறை அதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு போனவர்கள் அவர் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன சார்? கட்சி முக்கியம், கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி திமுகவை தோற்கடிக்கிற வெற்றியாக இருக்க வேண்டும் என்று அவர் கருதினார். அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக பல முன்னணி தலைவர்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்த பல முன்னணி தலைவர்கள், அந்த 4 அணி பிரிஞ்சதும் சரி, போட்டி அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக என்று பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மறுபடியும் அழைத்து கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போக வேண்டும், கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று இந்த இருவரும் தலைவர்களும் கருதினார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தின் காரணமாக, நான் என்ன கேட்கிறேன் சார், எடப்பாடி சுயநலமா இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்ப வெளியே வந்த இந்த 4 பேரால எடப்பாடி எதிர்த்து என்ன பண்ண முடியும் நான் கேட்கிறேன். விரைவில் தெரியும். 2 மாசத்துக்குள்ளேயே என்ன பண்ண முடியும்னு தெரியும். நீங்க இந்த கட்சியில உடன்பாடு வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமையும் மாநில தலைமையும் மாநிலத்தில் இருக்கிற நிர்வாகிகளும் ஒன்றுபட்ட அதிமுக தான் களத்தில் வெற்றி பெற முடியும், திமுகவை தோற்கடிக்க முடியும் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்காங்க. பாஜகவில் 30-40 சீட்டு நாங்கள் கேட்போம். இந்த பாஜகவில் போட்டியிடுகிறவர்கள் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக தான் நமக்கு வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லுகிறார்கள். அதே மத்திய பாஜகவுடைய அந்த கருத்தாக்கம் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 2021 அமமுகவுக்கு மட்டுமே 15 சீட்டு கேட்டார்ல அமித்ஷா. என்ன நோக்கம்? ஓட்ட பிரிச்சா அதிமுக தோத்துருவாங்க முடியணும். வெறும் டிடிவி தினகரன் மட்டுமே அமமுக என்கிற அரசியல் கட்சியை வைத்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் ஒரு 40 தொகுதிகளில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதிமுக வெற்றியை இது பாதிக்கும் அப்படின்னு தான் அவர் கேட்டாங்க. திரு எடப்பாடி பிடிவாதகமாக வழக்கம் போல் அதை மறுதளிச்சிட்டார். ஆனால் அந்த ரிசல்ட் தெரிஞ்சதில்ல. 150 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து நான் முதலமைச்சராவேன் என்று இருமாப்போடு பேசிய திரு எடப்பாடி என்ன ஆச்சு? 65 தொகுதிகளில் அதிமுக, அதில் 51 தொகுதி செல்வி ஜெயலலிதா காலத்திலே 2016 வெற்றி பெற்ற தொகுதிகள். இந்த 14-15 தொகுதி தான் எடப்பாடிக்காக கிடைத்தது. எடப்பாடியினுடைய தனித்த அரசியல் செல்வாக்கு என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலில் சிலுவம்பாளையில் ஒரு 1200 ஓட்டில் அவர் வீடு இருக்குல்ல, அந்த வார்டில் தோத்து போச்சு சார் அதிமுக. அதுதான் அவருடைய தனித்த செல்வாக்கு. எனவே பெரிய அளவில் மிகப்பெரிய ஆளுமையோ அல்லது மக்கள் செல்வாக்கோ அதிமுகவில் பயணிக்கிற 100% தொண்டர்களோ ஆதரவு நிலையில இல்ல. அதைத்தான் ஆதரவு நிலையில இல்லைன்னா எடப்பாடியார் போற எல்லா இடத்துக்கும் அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுறாங்களே சார். ஆதரவுலாம் அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவாங்களா சார்? சார், கூட்டம் கூட்டுறதுக்கு நீங்க அதை விட 4 மடங்கு 5 மடங்கு விஜய் கூட்டம் கூட்டிட்டு இருக்கிறார். இந்த கூட்டப்படுகிற நீங்கள் அது கூட உங்களுக்கு திரு எடப்பாடியார் வந்து எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு பணம் செலவு பண்ணாருங்கிறத பூரா நம்ம வலைத்தளங்களில் ஊடகங்களில்
பண விநியோகம் வரைக்கும் பார்த்தாங்க. இந்த 80 90களுக்கு பிறகு எந்த அரசியல் கட்சியுமே கூட்டப்படுகிற கூட்டமாக தான் இருக்கு. சரி, தானாய் சேருகிற கூட்டமாக இல்லை. சரி. நான் பார்த்த வகையில் இந்த புரட்சி பாதம் ஜெகன்மூர்த்தி பீச்சில் ஒரு கூட்டம் போட்டிருந்தார். ஒரு மிகப்பெரிய கூட்டம். 80 84களில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தில் நாராயணசாமி நாயுடு, செல்லத்துறை, நம்ம திண்டுக்கல் செல்லமுத்து, டாக்டர் சிவசாமி போன்றவர்கள்லாம் ஒரு பிரமிப்பு. அந்த கடலே தெரியாத அளவுக்கு கொண்டு வந்து கூட்டத்தை நிரப்பியிருந்தாங்க. அவர் அடையாளம் தெரியாமல் போயிட்டார். எனவே கூட்டம் சேருகிறது இருக்குல்ல, அது ஓட்டுகளாக மாறாது. அடிக்கடி இந்த 77 80 84 ஒவ்வொரு மீட்டிங்கும் போயிட்டு கலைஞர் கருணாநிதி சொல்லுவார், கூட்டமெல்லாம் இங்கே வர்றீங்க, ஓட்டு அங்கே போட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றி பெறுவதற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதிகபட்ச இடைவெளி எவ்வளவு? 1.5 3.5% தான். அந்த 3.5-4% மேல் வாக்குகளை பெற்றால்தான், திமுக அணியை விட வாக்குகளை பெற்றால்தான் வெற்றி பெற முடியும். இப்போ அதிமுகவில் இவர் விலக்கி வைக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா அவர்கள், இவரிடமிருந்து அதிருப்தியில் வெளியேறிய திரு செங்கோட்டையன், ஏற்கனவே அமமுக என்று போன டிடிவி தினகரன், செங்கோட்டையன் வெளியேறல சார், வெளியேற்றுவதற்கு இன்னைக்கோ நாளைக்கு அது நடந்துடும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, பண்ணிடுவாங்க. அது பண்ணுனா அதுவும் ஒரு விஷப்பரீட்சைன்னு எடப்பாடி உணரணும். ஓகே, ஏன்னா அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனாலும் கூட சொல்றேன், இந்த அதிருப்தியாளர்கள் செங்கோட்டையனால எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனையும் ஒரு காட்ட முடியலையே சார். எடப்பாடிக்கு எதிராக பேசினாரு, எடப்பாடிக்கு எதிராக கெடு வைத்தாரு, ஆனா ஒண்ணும் நடக்கலையே சார். நீங்க தொடக்கம் அமைதியாகத்தான் இருக்கும். ஒரு புயல் தொடங்குற போது சாதாரணமாக தான் தெரியும், அது வெளியே வர்ற போது தான் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். இல்ல சார், ஓபிஎஸ்க்கும் இதே தான் சார் பல பேர் சொன்னாங்க. கடைசியில என்ன ஆனார்னு இல்ல மக்களுக்கு தெரியும்ல. அதாவது எடப்பாடிக்கு எதிராக சிறிய அளவில், நான் இப்ப அதைத்தான் சொன்னேன், 4 பேரையும் சேர்த்தே ஒரு 8% 10% வாக்குகள் நிச்சயமா இருக்கு சார். டெல்டா மாவட்டத்தில், தென் மாவட்டங்கள்ல, கொங்கு மண்டலத்தில் நிச்சயமாக இருக்கும். இப்போ இந்த வாக்குகள் வெளியேறுகிற பொழுது வெற்றி சாத்தியம் இல்லை. அதனால தான் தாவேக்காவை இவர் வலை வீசுறாரு, ஊருக்கு போய் கூப்பிடுறாரு. தாவேக்கா மதிக்கலை. நீங்கள் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தால் எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியானாலும் உங்களை தேடி வரும் சார். இங்கே பேசுவாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் உட்காந்து நாங்கள் உங்களோட கூட்டணிக்கு வருவோன்னு பேசுகிறாங்க. நீங்கள் வலை வீசி ஊராக போய் அழைச்சும் யாரும் வரலையே. இப்போ என்ன நிலைமை? இப்போ ஒரு வலுவான ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கிறான், ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி அதிமுகவுக்கு வருது அப்படின்னு பேசினார்ல. தமிழ்நாட்டில் எது மிகப்பெரிய அரசியல் கட்சி? அதிமுக, திமுக தான். ஆமாம். இந்த ரெண்டை தாண்டி மிகப்பெரிய அரசியல் கட்சி என்கிட்ட வரப்போகுது அப்படின்னா திமுக வருமா? ஒருபோதும் வராது. தாவேக்காவை சொல்கிறாரு மிகப்பெரிய கட்சின்னு. அது இன்னும் களத்திலே வரல. நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன். தொடக்கத்தில் ஒரு 7-8% நினைச்சேன். இன்னைக்கு அவருடைய அந்த பிரச்சார பயணத்திற்கு பிறகு ஒரு 10% மேலே அவரால் பெற முடியணும். அப்போ இதைத்தான் திரு எடப்பாடி கருதுகிறார். இங்கே வெளியே செல்லுகிற அந்த 10% தாவேக்கா மூலம் நம்ம சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறார். தாவேக்கா வருமா? மிகப்பெரிய சந்தேகம். வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தானே வருவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் என்ற விஜய் பிரச்சாரத்துக்கு வருவார்? ஒருபோதும் இல்லை. அதிமுக தாவேக்கா கூட்டணி சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அதுவுமே சாத்தியம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். ஒருவேளை சாத்தியப்படுத்தினால் அதிமுக என்டிஏ அணி, பாஜகவின் என்டிஏ அணி, தமிழக வெற்றி கழகம், இந்த ஒரு கூட்டணி வந்தால் இது ஒரு மகத்தான வெற்றியை பெறும் என்கிற கருத்தாக்கம், நம்பிக்கை இந்த புறம் இருக்கு. ஆனால் எனக்கு இன்னொரு பார்வையும் இருக்கு. நீங்க ஆட்சி அதிகாரத்தை இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வருகிறேன் என்று சொல்லி வருகிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம்னு சிறுபான்மையரும் தலித்து இன்னைக்கு விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் மாறினா என்ன ஆகும்? அப்படி ஒரு நிலையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த தேர்தல் என்பது எல்லோருக்கும் சவால், கூடுதல் சவால் அதிமுகவுக்கு இருக்கிறது. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமியை மத்திய பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்தாவது நீங்க விட்டு கொடுங்க. இந்த கட்சியை தொடங்கிய வழிநடத்திய மூத்த தலைவர்கள் வழியில நீங்கள், உங்களோடு இருந்தவர்கள், பயணப்பட்டவர்கள், கட்சியில முக்கிய பொறுப்புகள் இருந்தாங்க, அவங்களுடைய எண்ணம் நோக்கம் என்பது கட்சி ஒன்றுபட வேண்டும், வலிமையாக இருக்கணும் தான். எந்த தியாகத்தையும் செய்ய தயாருங்கிறார் திருமதி சசிகலா அவர்கள். நிச்சயம் நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்குவோமே, அது செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை யார் காப்பாற்றுவார்கள், இந்த கட்சிக்கு யார் தலைமை வைப்பார்கள், யார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் என்கிற கருத்தாக்கம் இருந்த பொழுது இரவோடு இரவாக
எல்லோரும் போய் திருமதி சசிகலா காலில் விழுந்து அம்மா நீங்கள் தான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கணும் அப்படின்னு வலியுறுத்துனாங்க. நம்ம பார்த்தோம்ல. அவங்க இல்லை முடியாது, அக்காவனுடைய உடல் கிடத்தப்பட்டு கிடக்கிறது, அதற்கு இறுதி மரியாதை செய்யாமல் நான் இந்த தவறை செய்யவே மாட்டேன்னு அவங்க ஒதுங்கிட்டாங்க. அன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்களை தான் எல்லோரும் சேர்ந்து மத்திய பாஜகவும் கை காட்டினது, முதலமைச்சர் ஆக்குனாங்க. திரும்ப கட்சியின் பொதுச் செயலாளராகவே ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட 36 நிர்வாகிகள், மாநில தலைமை கழக நிர்வாகிகள் 36 நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு 3 பக்கம் அந்த தீர்மானம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் எல்லோருமே கையெழுத்து போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க பொதுச் செயலாளராக. அடுத்த ஒரு நிலைப்பாடு வந்த உடனே ஒரே ஒருவர் தான் கையெழுத்து போடுறார். சரி, ஆர் வைத்திலிங்கம். இந்த மாதிரி நீக்கின அந்த தீர்மானத்தில் ஆர் வைத்திலிங்கம் முன்மொழிவார், பொதுக்குழு உறுப்பினர்கள் வழிமொழிகிறார்கள்னு. அந்த முன்மொழிதலுக்கே 36 பேர் போட்ட ஒருத்தவங்க கூட அதில் வரல. ஆக அன்றைய சூழலில் இந்த கட்சியையும் ஆட்சியையும் இவர் தான் காப்பாற்றுவார், இவர் இடத்துல யாரும் இல்லை என்று தானே இன்றைக்கு திரு ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட எல்லா நிர்வாகிகளும் அன்றைக்கு இருந்த அமைச்சர்களும் இருந்தாங்க. எதிராக ஏதாவது ஒரு குரல் எழும்புனதா? இல்லை. அவங்க வெளியேற்றின போது ஏதாவது ஒரு குரல் எழும்பியதா? இல்லை. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிறவர்கள் கட்சியின் நலன் கருதி ஒரு முடிவு எடுக்கிற பொழுது அதற்கு கட்டுப்படுவோம் என்கிற நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி கூட இப்ப இருக்கிறாங்க. இது சரியானது இல்லை என்று முடிவெடுத்தால் இவர்கள் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன் எல்லோரும் சேர்ந்து கட்டமைக்கிற பொழுது எடப்பாடி தனி மனிதராக போய்விடுவார். அது எப்படி சார் உருவாகும்? கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு சார். அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடைபெறும், எதுவுமே நடக்கும். மிகப்பெரிய கூட்டணியை பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் சார். ஆனா அதிமுகவுடைய ஒற்றை தலைமையாக எடப்பாடி வந்த பிறகு எடப்பாடி தான் சார் சுப்ரீம் பவர்ல இருக்காரு. எடப்பாடிக்கு எதிராக யாருமே கழக குரல் எழுப்ப முடியல. சமீபத்தில் செங்கோட்டையன் எழுப்பினாரு. செங்கோட்டையன் எல்லா கட்சி உறுப்பினர் பதவி மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கு, எல்லா பதவியும் தூக்கிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரி எடப்பாடி இருக்காரு. எப்படி சார் 4 பேர் எடப்பாடிக்கு சேலஞ்ச் பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். அதாவது ஒவ்வொருவருக்கு பின்னாலும் பல ஆயிரக்கணக்கானோர், திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுப்பிலிருந்து எடுத்தாச்சு. அவருடைய ஆதரவாளர்கள் ஒன்றிய நகர பொறுப்புகளிலிருந்து ஒரு 10-40 பேரை வெளியேற்றிட்டாங்க. அது மட்டும்தான் அவருடைய ஆதரவு நிலை இல்லை. இன்றும் அந்த ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் அந்த ஏரியாவில் இருக்கிற பேரவை, பாசறை, மாணவர் அணி, இளைஞர் அணி இவரால் கொண்டு வரப்பட்ட பல ஆயிரக்கணக்கானோர் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறார். இதை தாண்டி நான் குறிப்பிட்டேன்ல, வெறும் உறுப்பினர் அட்டை மட்டுமே வச்சுட்டு எந்த பொறுப்பும் இல்லாமல் 1 கோடிக்கு மேலே இருக்கிறான்ல, அவனுடைய ஆதரவு இருக்கிறது. கட்சி நலன் முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம், ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு மட்டும்தான் நாம வாக்களிக்கணுங்கிற மனப்பான்மையில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடாம அமைதி காத்தாங்க. இது நம்ம கட்சி தோத்து போயிரும், போட்ட வேட்பாளரும் சரியில்லை, அவருடைய அணுகுமுறையும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பார்வை. இன்னும் வெளிப்படையாகவே சில பேர் சொன்னாங்க, மீண்டும் இது ஆட்சி நாடாளுமன்றத்தில் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வருவதற்கு 3வது முறையாகும் பிரதமர் வருவதற்கான ஒரு தேர்தல். அதுவரையிலும் இங்கே பாஜக இருந்துட்டு அந்த தேர்தலின் போது வெளியில் வந்ததும் இவர் வெறும் டம்மி கேண்டிடேட் போட்டதும் திமுக இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் 100க்கு 100 வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த ஒரு உள்ளடி வேலை, ஒரு அண்டர் டீலிங்கில் போயிட்டாரோங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்னும் கூடுதலாக சொல்லுகிறேன், இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், ஒரு நடவடிக்கை திரு எடப்பாடி மேலே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 98 பக்கம் கவர்னர்கிட்ட கொண்டு போய் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் கொடுத்தார்ல, அவ்வளவுமே ஆவணங்கள் இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக குற்றச்சாட்டுகளை கொடுத்திருக்கிறோம். கவர்னர் அனுமதிக்காவிட்டால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே தனி நீதிமன்றங்களை நியமித்து எடப்பாடி உள்ளிட்ட இந்த தவறு செய்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறையிலே தள்ளி அவர்கள் சேர்த்த கொள்ளையடித்த சொத்துக்களை எல்லாம் அரசு கஜானாவை கொண்டு வருவேன்னு வீராவேசம் பேசினார்ல, என்ன நடந்தது? என்ன நடந்திருக்கு? அதையும் தாண்டி கோடநாடு கொலை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து தண்டிப்பேன், 6 மாதத்தில் அந்த நடவடிக்கை எடுப்பேன் திரு மு க ஸ்டாலின் சொன்னார்ல, என்ன நடவடிக்கை எடுத்தார்? அப்போ இதில் ஏதோ ஒரு உள்ளீடு இருக்கிறது, ஒரு சந்தேக பார்வை இருக்கிறது. என்னோட விவாத களத்துக்கு வந்த பல திமுக வழக்கறிஞர்கள் அப்போ சொன்னாங்க, வந்த உடனே பாருங்கள் நடவடிக்கை இருக்குன்னு. 1996 மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக 91-96 காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா உட்பட கிட்டத்தட்ட 12-14 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது 3 தனி நீதிமன்றம் நியமித்து அவ்வளவு பேருக்கும் தண்டனை கொடுத்தாங்கல்ல. அந்த அணுகுமுறை நடவடிக்கை இப்போது இல்லையே ஏன் என்கிற கேள்வி
அதிமுகவினர் மத்தியிலே இருக்கிறது, பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இந்த சந்தேக பார்வை இருக்கிறது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றுதான் இவர் விரும்புகிறாரோ, கட்சி ஒன்றுபட மறுக்கிறாரோ அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. அதையும் நம்ம புறந்தள்ளிட முடியாது. ஒன்றுபட்ட அதிமுகவால தான் திமுக வீழ்த்த முடியும்னு சொல்ல முடியுங்களா? 100% ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தான் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். அதற்கான வேலை திட்டங்களை எடப்பாடி உட்பட எல்லோருமே அமர்ந்து பேசி ஒரு ஒன்றுபட்ட அதிமுக சார், கட்சி முக்கியம். தொடக்கத்தில் நான் சொல்லி வர்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ஆண்டுகளை கடந்து நின்று நிலைத்திருக்கும் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பேசினார். 52 வருஷத்தில் கீழே போயிடுச்சு. ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் இல்லையா? நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கோம். இதே தியாகராய நகரில் 146 ஓட்டில் சத்யா 2021 தேர்தலில் 17 வாக்குகளில் அதிமுக வேட்பாளர் கோயம்புத்தூரில் தோற்றுருக்கார். இங்கே இப்போ இருக்கிற இந்த திருமதி சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் இவருடைய ஆதரவாளர்கள் ஊருக்கு 100 பேர், தொகுதிக்கு 5000 பேர் 10,000 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், வெற்றி பாதிக்கும்ல. நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன், தென் மாவட்டங்களில் 96 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரு வலிமையான வாக்கு வங்கி இருக்கிறது. அது நம்ம அதிமுக வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை பாஜகவும் உணர்ந்து தான் இருக்கிறது. பாஜக ஒரு நெருக்கடியை கொடுத்து கட்சியை ஒன்றிணைப்பதற்கான வேலை திட்டத்தை தொடங்காவிட்டால் இவர்கள் திரு எடப்பாடி இல்லாத ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி அமமுகவையும் அதில் இணைத்து தேர்தலை எதிர்கொள்வார்கள். ஒருவேளை அந்த அணியில் தாவேகா வந்தா அது ஒரு 2வது அணியாக கூட மாறலாம். ஓகே சார், அதாவது இந்த 4 பேர் எடப்பாடிக்கு எதிராக மிகப்பெரிய காய் நகர்த்தலை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க சார். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக பசும்பொன்னில் ஒரு அரசியல் சூறாவளியை கிளப்பியிருக்காங்க. அது எடப்பாடிக்கு எதிராக தான் போய் முடியும்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் தான் திமுக வீழ்த்த முடியும். எடப்பாடி எதேச்சதிகாரமாக செயல்பட்டால் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சார். நன்றி.